அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் கோபி. அனைத்து இந்து திருக்கோயில்கள் பாதுகாப்பு கூட்டமைப்பு அறக்கட்டளையோட நிறுவனர், மாநில பொதுச் செயலாளர். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு சில தினங்களுக்கு முன்பு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரு விஷயத்தை பேசியிருந்தார். அது முழுக்க முழுக்க ஏற்புடையதல்ல. அது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, பள்ளிக்கு மத அடையாளமுடன் வருவதற்கு தடை விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. இது எந்த வகையில் ஏற்புடையது என்றது எனக்கு தெரியல. அது சத்தியமாக ஏற்புடையதே இல்லை. ஏன்னா அது சின்ன பிள்ளைங்க, ஓகேங்களா. பெரும்பான்மை எல்லாமே 12th படிக்கிறாங்கன்னா அதிகபட்சமே 17 வயசு தான் இருக்கும் பசங்களுக்கு. மினிமம் 18 வயசுக்கு அப்புறம் தான் அவங்க மெச்சூர்ட் ஆகிறாங்க. 17 வயசு தான் ஆகுது. அப்போ அந்த குழந்தைங்க கிட்ட போயிட்டு மதத்தை பற்றி சொல்கிறது ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு மதம் என்னாலே என்னன்னு தெரியாது. ஏன்னா இன்றைக்கி அந்த குழந்தைகள் நண்பர்களாக ஒரு விளையாட்டு பருவத்தில் இன்றைக்கி எல்லாருக்கூடையும் சகஜமாக அவங்க என்ன மதம் தெரியாது, என்ன சாதின்னு தெரியாது. பெரும்பான்மையான பிள்ளைகள் இப்படி தான் இருக்கிறாங்க, இன்றைக்கி பழகிட்டு இருக்காங்க. அவங்க மனசில் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மதம், இந்த சாதி என்ற ஒரு நஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் செலுத்துறது ஏற்புடையதே அல்ல. ஏன்னா அந்த பிள்ளைங்களுக்கு எதுவுமே தெரியாது. அதுங்க படிக்குதுங்க, அந்த பிள்ளைங்க படிக்குதுங்க, விளையாடுதுங்க, நல்ல உணவை சாப்பிடுதுங்க, எடுத்துகிட்டு வர காசில் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடுங்க. இவ்வளோ தான் அந்த குழந்தை பருவம். இப்படி போயிருக்க இடத்துல இந்த மத அடையாளங்களுடன் வருவதை தடை செய்கிறோம் அப்படின்ட்டு அதையும் தாண்டி அதில் பார்த்தீங்கன்னா மேற்கோள் காட்டக்கூடியது பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்து மதத்தின் நம்பிக்கை. அதை மேற்கோள் காட்டுறார். இன்றைக்கி இந்து மதத்தில் நம்பிக்கையாக தான் பார்த்தீங்கன்னா கோவிலில் தான் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், அவங்க பிள்ளைகளுக்கு சில டைமில் உடல்நிலை கோளாறு ஏற்பட்டுரும். அதுக்கு பூஜிச்சு ஒரு கயிறு கட்டுவாங்க. வீட்டில் கணபதி ஹோமம் பண்ணும் போது அதில் ஒரு சில கயிறு கட்டுவாங்க. ஒரு சில பேர் நோன்பு வைக்கும் போது கயிறு கட்டுவாங்க. ஒரு சில பேர் அவங்க ஊர் கோயிலில் காப்பு கட்டும் போது கயிறு கட்டுவாங்க. இதை மாதிரி அந்த கயிறு கட்டுறதுன்றது பல வகையில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்கு நம்பிக்கைகள் நிறைய இருக்குது, ஓகேங்களா. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அந்த கயிறை கட்டுறது. அது மத அடையாளம் அல்ல. அது நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் ராஜ்மோகன் அவர்களே. அது மத அடையாளம் அல்ல, அது ஒரு நம்பிக்கை. நம்பிக்கை வேறு, மூட நம்பிக்கை வேறு. எங்களுக்கு மூட நம்பிக்கையில் எப்பயும் உடன்பாடு இல்லை எங்கள் அமைப்புக்கு, ஓகேங்களா. நம்பிக்கை இதை நம்பிக்கை, மூட நம்பிக்கைன்றது வேறு, சரிங்களா. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னது ரொம்ப 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 தப்பான விஷயம். சரி, நான் உங்களை ஒன்று கேட்குறேன். நீங்கள் இன்றைக்கி குழந்தைங்க மத்தியில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை திணிக்கிறீங்களே, இதையே 18 வயசுக்கு மேலே ஆனவங்களை ஆளக்கூடிய இன்றைக்கி அரசாங்கமாக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள்லாம் உட்கார்ற ஒரு தலைமைச் செயலகம் இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் மத அடையாளத்தோடு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே சட்டத்தை உங்களுடைய கட்டுப்பாட்டை நீங்கள் போட முடியுமா இன்றைக்கி, ஓகேங்களா. ஏன் உங்கள் தலைவர் இன்றைக்கி உங்கள் தலைவராக இருக்கக்கூடியவர் எலெக்ஷன் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு கயிறு கட்டாமல் ஒரு சில கட்சியை சந்தித்த பேர் கையில் சிவப்பு கயிறு கட்டினாரு. அதை நீங்கள் கட்டக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லி அவர்கிட்ட தடை போட முடியுமா? அதை ஏற்றுப்பார் அவர்? சரி, அதெல்லாம் விடுங்க. முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கும் போது நெத்தியில் ஒரு திலகம் இட்டார். அந்த திலகம் இடக்கூடாதுன்னு சொல்லி உங்களால் கட்டளை இட முடியுமா? இதெல்லாம் தனி மனித உரிமை, ஓகேங்களா. அப்படின்னு சொல்லிட்டீங்களா? அது மாதிரி அது மாதிரி தான், ஓகேங்களா. அந்தந்த பிள்ளைகள் நல்லா இருக்கணும். அவங்க பேரண்ட்ஸ் அவங்களுடைய நம்பிக்கையோட கயிறை கட்டுறாங்க. சரி, நீங்கள் மேற்கோள் காட்டுறீங்க. உங்களுக்கு நல்ல தைரியம் இருக்குது. நீங்கள் யாருக்கும் பயப்படாத ஒரு நபர், ஒரு அமைச்சர், ஒரு எம்எல்ஏ, ஓகேங்களா. இன்னும் கட்சி பதவியெல்லாம் இருக்கீங்க. ஏன் மேற்கோள் காட்டுறதுக்கு இந்து மதம் மட்டும்தான் கிடைச்சிதா? வேறு மதமே உங்களுக்கு தெரியும். ஏன் மாற்று மதத்தினுடைய அடையாளங்களோடைய வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களால் பேச முடியுமா? நான் அது என்னென்ன பேர் நான் சொல்ல விரும்பலை, அவங்களையும் நான் புண்படுத்தலை. ஏன்னா எங்களுக்கு எப்பயுமே மதம் பிரச்சனையே இல்லை, மனுஷ பயிலுக்கு தான் பிரச்சனைன்றத நாங்கள் உறுதியாக இருக்கோம். அந்த வகையில் தான் நான் இன்றைக்கி உங்களை பார்க்குறேன். மதம் பிரச்சனை இல்லை, மனுஷ பயில் தான் பிரச்சனை அப்படின்னு தான் இன்றைக்கி உங்களை பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் பேசின பேச்சு அது மாதிரி இருக்குது. அதனால் இந்த நீங்கள் பேசுனதை, இந்த வார்த்தையை திரும்ப பெற வேணும். ஏன்னா இது பெரும்பான்மையான மக்களுடைய மனசை காயப்படுத்துது, ஓகேங்களா. துன்புறுத்துகிற வகையில் இது அமைஞ்சிருக்கு. அதனால் இந்த வார்த்தையை நீங்கள் பின்வாங்கலை, திரும்ப பெறலை அப்படின்னா பின்வரும் காலங்களில் அனைத்து பிள்ளைகளும் நல்லா இருக்கணும், நல்லா படிக்கணும், அவங்க உடல்நிலை நல்லா இருக்கணும்னு சொல்லி அந்தந்த மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற கோவிலில், ஓகேங்களா, பல பூஜைகள் செய்து அவர்களுடைய பெற்றோர்களுடைய சம்மத்தோடு அவர் பெற்றோர்களுடைய கையாலேயே எல்லா பிள்ளைகளுக்கும் அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி அந்த கயிறை கட்டுவோம். இதில் மாற்று கருத்து இல்லை. அதனால் விரைவில் நீங்கள் சொன்னதை பதிலை நீங்கள் சொன்ன இது பின்வாங்க, இது திரும்ப பெறுவீங்கன்ட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நன்றி, வணக்கம்.